கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மதபோதகர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியை சேர்ந்தவர் பிரபல மதபோதகர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவை ஜிஎன் மில்ஸ் சாலையில் தற்பொழுது வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடைபெற்ற ஜெப நிகழ்ச்சியில் பங்கேற்ற 2 சிறுமிகளுக்கு ஜான் ஜெபராஜ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் காந்திபுரம் மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே தலைமறைவான ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் தேடி வந்தனர். மேலும் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருக்க விமான நிலையங்கள், துறைமுகங்களுக்கு லூக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதனிடையே ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து அவரை தீவிரமாக தேடி வந்த தனிப்படையினருக்கு மதுரையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் பதுங்கியிருந்த ஜான் ஜெபராஜ் அங்கிருந்து ஏற்கனவே அறிமுகமான ஒரு இளம் பெண்ணுடன் செவ்வாய்க்கிழமை காலை மூணாருக்கு புறப்பட்டு சென்றது தெரியவந்தது. இதையடுத்து மூணாருக்கு விரைந்த தனிப்படை போலீசார் நேற்று இரவு மூணாறு ரிசார்ட்டில் வைத்து ஜான் ஜெபராஜை கைது செய்தனர். பின்னர் அவரையும் அவருடன் தங்கியிருந்த இளம் பெண்ணையும் கோவைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஜான் ஜெபராஜை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஜான் ஜெபராஜுடன் தங்கியிருந்த இளம் பெண்ணை தனியிடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.